தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்களுடன் தொடர்பில் இருந்ததாக நாகர்கோவில் அருகே ரஷீத் அகமது என்பவரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சிலரை என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அண்மையில கைது செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய மொபைல் போன் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் சமூக வலைதளங்கள்ல அவர்களை பின்தொடர்பவர்கள் குறித்தும் விசாரிச்சிருக்காங்க. அப்போது ஆந்திராவில் கைதான ஒருவருடன் நாகர்கோவிலை சேர்ந்த ஒருவர் மொபைல் போனில் பேசியிருப்பது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு சென்ற என்ஐஏ அதிகாரிகள் வட்டவிலையை சேர்ந்த ரஷீத் அகமது என்பவரின் வீட்டில சோதனை நடத்தியிருக்காங்க. பணி நிமித்தமாக சென்னை சென்றுள்ள அவரது மகன் இஷாமையும் என்ஐஏ அதிகாரிகள் பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அவர் தனது நண்பரின் சிம் கார்டை பயன்படுத்தியதும் அந்த எண் தான் ஆந்திர மாநிலத்தில் கைதானவரிடம் இருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனால இஷாமும் ஆந்திராவில் கைதான நண்பரின் கூட்டாளியாக இருக்கலாம் என்ற கோணத்துல விசாரணை நடத்திய அதிகாரிகள் பின்னர் அவரை விடுவிச்சிருக்காங்க.